எதிர்க்கட்சியின் தலைவர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். பொதுவாகவே ஆதாரம் இல்லாமல் அறிக்கை விடுவது, எந்த விதமான புரிதலும் இல்லாமல் அறிக்கை விடுவது என்பது அவருக்கு வாடிக்கையான ஒன்று. யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தால் அதை பூதாகரமாக்கி அதை விசாரித்து கூட பார்க்காமல் அறிக்கை விடுவது என்பது அவருக்கு தொடர் வாடிக்கை. அந்த வகையில்தான் எந்த துறை மீதான விமர்சனமாக இருந்தாலும் எதையும் தீர விசாரித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகள், அதில் என்னென்ன மாதிரியான செய்திகள் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாமலேயே அறிக்கை விடுவது என்பது அவருக்கு பழக்கம். அந்த வகையில் இன்றைக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் இன்றைக்கு கட்டப்பட்ட எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் வேலூரில் ஒரு கட்டிடம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை திறக்கப்படவிருக்கிறது என்று காட்டமாக ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். இப்போது நீங்கள் பத்திரிகையாளர்கள் பார்த்தீர்கள், இந்த மருத்துவமனையில் இருக்கிற கட்டமைப்பு எந்த விதமான ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் கட்டப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். அவரை இந்த பேட்டியின் வாயிலாக தெரிவிப்பது, தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஆதாரம் இல்லாமல் சொல்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது நீங்களே நேரடியாக வந்து பார்ப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. நாளை காலை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் திறந்து வைப்பதற்கு முன்னாலேயோ அல்லது பின்னாலேயோ இந்த பென்ட்லாண்ட் மருத்துவமனைக்கு வந்து இதனுடைய அடிப்படை வசதிகளை, இதனுடைய கட்டமைப்புகளை நேரடியாக பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு அறிக்கை விடுவது என்பது நல்லது. இன்னொன்று அவர் சொல்லியிருக்கிறார், இந்த ஆட்சியில் கட்டிடங்கள் பெரிதாக கட்டப்படுகிறது, மருத்துவ பணியாளர்கள் நியமிப்பதில்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இது சம்பந்தமாக ஏற்கனவே சட்டமன்றத்தில் நான் தெளிவாக பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இந்த துறையின் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் MRB என்று சொல்லக்கூடிய மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்யர்மெண்ட் போர்டு, TNMSC, TNPSC, அதேபோல் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, NHM போன்ற பல்வேறு அமைப்புகளின் சார்பில் இதுவரை 29,773 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள். அதேபோல் இதுவரை தமிழக மருத்துவத்துறை வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு வெளிப்படையான கலந்தாய்வுகளின் மூலம் பணி மாறுதல்கள் நடைபெற்றிருப்பது என்பது டிரான்ஸ்பரன்சி கவுன்சிலிங் என்கின்ற வகையில் 43,155 பணியிடங்கள் வெளிப்படை தன்மையோடு இன்றைக்கு பணி மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற மருத்துவர்கள், மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள் நாங்கள் ஆய்வுக்கு போகிற இடங்களில் எல்லாம் இந்த அரசுக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கும் எந்த காலத்திலும் இது போன்றது ஒரு வெளிப்படை தன்மையுடனான பணி நியமனங்களும் பணி மாறுதல்களும் நடைபெற்றதில்லை என்று மகிழ்ச்சியோடு நன்றி தெரிவிக்கிற இந்த நிலையை எல்லாம் பார்த்து அதனால் மகிழ்ச்சி அடைய முடியாத நிலையில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி பொறாமையின் உச்சத்திற்கே சென்று இந்த துறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சாதனைகளை தாங்கிக் கொள்ள முடியாதவராய் இன்றைக்கு தொடர்ந்து அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார். நான் கூட சட்டமன்றத்தில் ஏற்கனவே சொன்னேன், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் மூலம் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்த தொடங்கி கடந்த செப்டம்பர் திங்கள் 25ஆம் தேதி நியூயார்க் மாநகரில் கூடிய ஒரு கூட்டத்தில் தொற்றா நோய்களுக்காக சிறப்பாக மருத்துவம் அளிக்கிற பகுதி உலகத்தில் எந்த நாட்டில் நடைபெறுகிறது என்று ஐநா சபை ஆராய்ந்த போது தொற்றா நோய்களுக்கான மருத்துவம் வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற ஒரு மகத்தான மாநிலமாய் தமிழ்நாடு இருப்பதை கண்டறிந்து கடந்த 2024ஆம் ஆண்டுக்கான யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்கின்ற ஒரு மகத்தான விருதை ஐநா சபை தந்திருக்கிறது. ஐநா சபையே ஒரு விருது தந்திருப்பது என்பது இந்த துறைக்குரிய சிறப்பு. அது மட்டுமல்ல, ஒன்றிய அரசின் சார்பில் இதுவரை 1500க்கும் மேற்பட்ட விருதுகள் பெறப்பட்டிருக்கிறது. மருத்துவத்துறை வரலாற்றில் அதையும் கூட புள்ளி விவரங்களோடு தெரிவிக்க தயாராக இருக்கிறோம். அதிமுகவின் 10 ஆண்டு காலத்தில் அவர்கள் பெற்ற விருதுகள், இந்த 4 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் பெறப்பட்ட விருதுகள் ஏறத்தாழ 10-12 மடங்கு கூடுதலாக பெறப்பட்டிருக்கிறது. இப்படி விருதுகள் பெறுவதிலானாலும் சரி, இப்படி எல்லா விஷயங்களிலும் இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயல்பாடுகள் மக்கள் முழு மனநிறைவு கொள்ளுகிற வகையில் இருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் கூட திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையை விட்டிருந்தார். அதாவது போதை பொருட்களின் நடமாட்டம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருந்தார். நான் உடனடியாக சொன்னேன், போதை பொருட்களை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கைகள், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள், உள்ளாட்சி நிர்வாகங்கள், காவல்துறை,
மக்கள் நல்வாழ்வுத்துறை போன்ற பல்வேறு துறைகளை முடுக்கிவிட்டு இன்றைக்கு போதை வஸ்து நடமாட்டங்களை குறைத்ததன் காரணமாக ஒன்றிய அரசின் சார்பில் கடந்த வாரம் 3 நாட்களுக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்ட அன்றைக்கே ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு ஒரு விருது தந்திருக்கிறது. என்ன விருது என்றால் 43,000 பள்ளிகளுக்கு அருகில் 2,500 கல்லூரிகளுக்கு அருகில் 1,300 கிராமங்களில் இந்த பான்பராக், குட்கா போன்ற போதை வஸ்துக்கள் விற்பதற்கு தடை விதித்து மிக சிறப்பாக அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது அரசு என்கின்ற வகையில் இந்த அரசை பாராட்டி ஒன்றிய அரசு விருது தந்திருக்கிறது. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.